சமமாக பிரிக்கப்படாமல் வேறுபட்ட அளவுகளிலே பிரிக்கப்பட்டிருந்தால் எவ்வாறு எண்ணிக்கையினை முக்கோணிகளுடைய எண்ணிக்கையினை இலகுவாக காண்பது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உருவை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முக்கோணியானது சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் சமமற்ற எண்ணிக்கையிலே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால் கிடைத்தளமாக கவனித்துக் கொள்ளுங்கள். கிடைத்தளமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பகுதி, 2 பகுதி, 3 பகுதி, அதாவது மேலே இருக்கக்கூடிய உச்சியிலிருந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. நடுவில் 2 கோடுகளை பயன்படுத்தி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது, மேலிருந்து கீழாக. அதே போன்று இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த உச்சியிலிருந்து ஒரே ஒரு கோட்டை மாத்திரம் பயன்படுத்தி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உருவானது சமமாக பிரிக்கப்படாமல் சமமற்ற முறையிலே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மேலிருக்கும் உச்சியிலிருந்து 2 கோடுகள் வரையப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இடது பக்கம் உள்ள உச்சியிலிருந்து ஒரு கோட்டின் மூலமே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான முக்கோணிகளில் எவ்வாறு மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காண்பது என்பது தொடர்பாகத்தான் இதிலே தெளிவுபடுத்த இருக்கின்றேன். ஆகவே கிடைத்தளமாக எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதனை முதலில் எழுதிக் கொள்வோம். 1, 2, 3. அதே போல மற்ற பக்கத்திலே 1, 2 பகுதிகளாக மாத்திரமே பிரிக்கப்பட்டுள்ளன. இதிலே 3 எடுத்துக்கொள்வோம். 3, 2 இந்த 2 எண்களையும் எடுத்துக்கொள்வோம். அத்தோடு இந்த 2 பெருமானங்களுடைய கூட்டுத்தொகை, 2 பெருமானங்களுடைய கூட்டுத்தொகை 3னையும் 2னையும் கூட்டுகின்ற போது 5 எங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 பெருமானங்கள் தான் எங்களுக்கு தேவையாக இருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கிடையாக பிரிக்கப்பட்ட மொத்த பகுதிகளுடைய எண்ணிக்கை 3 என்கின்ற பெருமானத்தை எடுத்திருக்கின்றேன். அதே போன்று மற்ற பக்கத்தில் பிரிக்கப்பட்டது 2 பகுதிகளாக, நடுவிலே இடது பக்கம் உள்ள உச்சியிலிருந்து நடுவிலே ஒரு கோடு வரையப்பட்டு 2 பகுதிகளாக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத்தான் இங்கே 1, 2 என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். இங்குள்ள 2 என்கின்ற பெருமானத்தையும் கிடையாக பிரிக்கப்பட்ட 3 என்கின்ற பெருமானத்தையும் எடுத்து அதனுடைய கூட்டுத்தொகையும் எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த 3 பெருமானங்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 3, 2, 5 இந்த 3 பெருமானங்களையும் பெருக்கி அதனை 2ஆல் வகுக்கின்ற போது 3 பெருமானங்களையும் பெருக்கி அதனை 2ஆல் வகுக்கின்ற போது இந்த உருவிலே இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த செயல்முறையை தீர்க்கும் போது 3 தர 2 தர 5 30, அதனை 2ஆல் பிரிக்கின்ற போது எங்களுக்கு 15 விடையாக கிடைக்கும். எனவே தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய மொத்த எண்ணிக்கையானது 15ஆக காணப்படும்.